ஹமாஸுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்களுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் களமிறங்கப் போகும் ஆப்ரஹாம் கூட்டமைப்பு. ஆப்ரஹாம் உடன்படிக்கை என்றால் என்ன? இந்த ஆப்ரஹாம் உடன்படிக்கை எதற்காக உருவாக்கப்பட்டது? மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இந்த ஆப்ரஹாம் உடன்படிக்கை எவ்வாறு விதைக்கப்பட்டது? இந்த ஆப்ரஹாம் உடன்படிக்கையினால் அழியப்போவது அரபு நாடுகளா அல்லது ஹமாஸும் பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்களும் ஈரானுமா? இந்த வருட இறுதிக்குள்ளே 6 தொடக்கம் 10 வரையிலான அரபு நாடுகள் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்ளப் போவதாகவும் இஸ்ரேலுடனான இயல்பாக்கத்தை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப் போவதாகவும் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் விசேட கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். புதிய மத்திய கிழக்கை உருவாக்குவதற்காகவும் மத்திய கிழக்கினுடைய எதிர்கால திட்டங்களை வடிவமைப்பதற்காகவும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையானது மிக முக்கிய உடன்படிக்கையாக மாறப்போகின்றது என்றும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையினுடைய விரிவாக்கமானது டொனால்ட் ட்ரம்பினுடைய மிகப்பெரிய சாதனையாகவே மாறப்போகின்றது என்றும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் நம்பிக்கையினை வெளிப்படுத்தி இருந்தார். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமைதியை ஏற்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடைசி வழியாக இந்த ஆப்ரஹாம் உடன்படிக்கையே காணப்படுகின்றது என்றும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையினுடைய விரிவாக்கமே காணப்படுகின்றது என்றும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். எனவே தற்போதைய சூழ்நிலையில் இந்த ஆப்ரஹாம் உடன்படிக்கை தொடர்பாகவும் இந்த ஆப்ரஹாம் கூட்டமைப்பு தொடர்பாகவும் நாங்கள் சில முக்கியமான விடயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 1993ஆம் ஆண்டு ஒஸ்லோ உடன்படிக்கையானது கைச்சாத்திடப்பட்டது. மேலும் 1995ஆம் ஆண்டு இரண்டாவது ஒஸ்லோ உடன்படிக்கையும் கைச்சாத்திடப்பட்டது. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் காசாவிலும் ஒரு பலஸ்தீனிய அரசை நிறுவும் நோக்கத்தோடு இந்த ஒஸ்லோ உடன்படிக்கையானது கைச்சாத்திடப்பட்டிருந்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் பலஸ்தீனிய தலைமைகளுக்கும் இடையில் அமைதியை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு இந்த ஒஸ்லோ உடன்படிக்கையானது கைச்சாத்திடப்பட்டிருந்தது. மேலும் இந்த ஒஸ்லோ உடன்படிக்கையானது பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை வழங்கக்கூடிய உடன்படிக்கையாகவே அமைந்திருக்கும் என்றும் அரபு நாடுகளும் அமெரிக்காவும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் பிரச்சாரங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையில் இந்த ஒஸ்லோ உடன்படிக்கையானது பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை வழங்கக்கூடிய உடன்படிக்கையாக இருக்கவில்லை. பலஸ்தீனிய மக்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகமாகவே இந்த ஒஸ்லோ உடன்படிக்கை காணப்படுகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஆப்ரஹாம் கூட்டமைப்பு உருவாக்கப்படுவதற்கும் ஆப்ரஹாம் உடன்படிக்கை அமைக்கப்படுவதற்கும் வித்திட்டதே இந்த ஒஸ்லோ உடன்படிக்கை தான். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை அரபு நாடுகள் ஏற்றுக்கொள்வதற்கான பாதையை செப்பனிட்டதே இந்த ஒஸ்லோ உடன்படிக்கை தான். இதனாலேயே இந்த ஒஸ்லோ உடன்படிக்கையானது மிகப்பெரிய துரோகமாக பார்க்கப்படுகின்றது. அத்தோடு இந்த ஒஸ்லோ உடன்படிக்கையானது எந்த உரிமைகளையும் பலஸ்தீனிய மக்களுக்கு வழங்கப் போவதில்லை என்பதனை பலஸ்தீனிய மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருந்தார்கள். இதனாலேயே பலஸ்தீனிய மக்கள் 2000ஆம் ஆண்டளவில் இரண்டாவது இன்திஃபாதா போராட்ட புரட்சிகளை ஆரம்பித்தார்கள். பலஸ்தீனிய மக்களின் இந்த இரண்டாவது இன்திஃபாதா போராட்டங்களை முடக்குவதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் எல்லா விதமான சூழ்ச்சி திட்டங்களையும் வேலை திட்டங்களையும் மேற்கொண்டார்கள். பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான உச்சக்கட்ட கொடூரங்கள் அவிழ்த்து விடப்பட்டிருந்தன. 2005ஆம் ஆண்டு வரையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் எல்லா விதமான அட்டூழியங்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டது. இதைத் தொடர்ந்து 2005ஆம் ஆண்டு பலஸ்தீனிய மக்களுடைய தொடர்ச்சியான போராட்டங்களின் விளைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவை விட்டு வெளியேறியது. ஒட்டுமொத்த காசாவையும் முழுமையாக கைப்பற்றி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 2005ஆம் ஆண்டு காசாவை விட்டு முழுமையாக வெளியேறியது. மேலும் காசாவிலிருந்து வெளியேறிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவுக்கும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திற்கும் இடையிலான தொடர்புகளை முழுமையாக துண்டித்தது. அதாவது காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறி காசாவை முழுமையாக முற்றுகையிடுவதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தது. இதைத் தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு காசாவிலே நடைபெற்ற தேர்தலில் ஹமாஸ் முழுமையாக வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்று காசாவிலே ஹமாஸ் ஆட்சியை அமைத்தது. இவ்வாறு ஹமாஸ் ஒட்டுமொத்த காசாவையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் 2006ஆம் ஆண்டு கொண்டு வந்ததற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவை முழுமையாக முற்றுகையிட்டது. காசாவுக்கும் வெளியுலகத்திற்கும் இடையிலான அனைத்து விதமான தொடர்புகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக முறித்தது. காசாவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச முற்றுகைக்கு கீழால் கொண்டு வந்தது.
அத்தோடு 2006ஆம் ஆண்டு காசாவின் ஆட்சியை ஹமாஸ் முழுமையாக கைப்பற்றியதற்கு பின்பு ஹமாஸுக்கும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்களுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுகள் வலுவடைந்தன. 1980ஆம் ஆண்டுகளில் ஈரானிய இஸ்லாமிய புரட்சி உருவாக்கப்பட்டதிலிருந்து ஈரான் பலஸ்தீனிய போர்முனைக்கு முழுமையான ஆதரவை வழங்கியது. மேலும் 2006ஆம் ஆண்டு ஹமாஸ் காசாவை முழுமையாக கைப்பற்றியதற்கு பின்பு ஹமாஸுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுகள் வலுவடைந்தன. பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்களுக்கும் இடையிலான உறவுகளும் வலுவடைந்தன. அத்தோடு 2006ஆம் ஆண்டு காசாவினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் ஹமாஸினுடைய ஆட்சிக்கு கீழால் கொண்டு வந்ததற்கு பிறகு ஹமாஸினுடைய தலைமைகளும் ஏனைய பலஸ்தீனிய தலைமைகளும் அரபு நாட்டு தலைவர்களோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டார்கள். காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களை பலப்படுத்த வேண்டும், ஹமாஸினுடைய படைகளை பலப்படுத்த வேண்டும், காசாவிலே ஒரு மிகப்பெரிய பலஸ்தீனிய இராணுவத்தினை உருவாக்க வேண்டும், இதற்காக எங்களுக்கு எல்லாவிதமான உதவிகளையும் வழங்குமாறு ஹமாஸினுடைய தலைமைகள் பலஸ்தீனிய தலைமைகள் அரபு நாடுகளிடம் கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். ஆனால் எந்த அரபு நாடுகளும் காசாவிலே பலஸ்தீனிய போராளிகளுக்கு உதவுவதற்கு முன் வரவில்லை. காசாவிலே பலஸ்தீனிய இராணுவத்தினை அமைப்பதற்கு எந்த விதமான உதவிகளையும் எங்களுக்கு வழங்க முடியாது என்றும் ஹமாஸை வளர்ப்பதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் ஆதரவாக இருக்க போவதில்லை என்றும் பலஸ்தீனிய போராளிகளுக்கான ஆதரவையும் நாங்கள் வழங்கப் போவதில்லை என்றும் எல்லா அரபு நாடுகளும் நேரடியாக மறுப்புகளை தெரிவித்தார்கள். இந்த சமயத்தில் ஈரான் மாத்திரமே ஹமாஸுக்கும் ஏனைய எதிர்ப்பு அச்சுக்களுக்கும் முழுமையான ஆதரவை வழங்குவதாக அறிவித்தது. மேலும் காசாவிலே ஒரு பலம் பொருந்திய இராணுவத்தினை உருவாக்குவதற்கான எல்லாவிதமான உதவிகளையும் நாங்கள் வழங்குகின்றோம் என ஈரானிய தலைமைகள் வெளிப்படையாக அறிவித்தார்கள். இதற்கமைவாக ஹமாஸினுடைய தலைமைகளும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களுடைய தலைமைகளும் ஈரானுக்கு விஜயம் செய்து நேரடியான கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அத்தோடு பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா மற்றும் சிரியா ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு அச்சுக்களும் முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் அறிவித்தார்கள். எனவே 2006ஆம் ஆண்டிற்கு பிறகே ஹமாஸுக்கும் எதிர்ப்பு அச்சுக்களுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுகள் மிகப்பெரிய பலம் பொருந்திய உறவாக மாறியது. காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸுக்கும் ஏனைய எதிர்ப்பு அச்சுக்களுக்கும் தேவையான அனைத்து விதமான நிதி உதவிகளையும் ஆயுத உதவிகளையும் வழிகாட்டுதல்களையும் ஈரான் முழுமையாக வழங்கியது. இதனால் 2007ஆம் ஆண்டிற்கு பிறகு காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸும் ஏனைய பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்களும் ஈரானும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறினார்கள். எனவே இவ்வாறு காசாவிலே ஹமாஸும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான ஏனைய எதிர்ப்பு அச்சுக்களும் ஈரானும் வேகமாக வளர்ந்து வருவதை அவதானித்த அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இவை அனைத்தையும் முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களை உச்சளவில் ஆரம்பித்தார்கள். இதற்கமைவாக ஈரான் மீது உச்ச பொருளாதார தடைகளை விதித்தார்கள். காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளுக்கும் ஏனைய எதிர்ப்பு அச்சுக்களுக்கும் ஈரான் நிதியுதவிகளை வழங்கக்கூடாது என்பதற்காகவும் ஆயுத உதவிகளை வழங்கக்கூடாது என்பதற்காகவும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகளை விதித்தது. இதைத் தொடர்ந்து 2008ஆம் ஆண்டு பலஸ்தீனிய போராளிகளையும் எதிர்ப்பு அச்சுக்களையும் ஈரானையும் பலவீனப்படுத்துவதற்காக எகிப்தினுடைய தலைமையில் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் விசேட வேலை திட்டங்களை ஆரம்பித்தன. அதாவது எகிப்தினுடைய தலைமையில் சன்னி அரபு நாடுகளை ஒன்றிணைத்து இஸ்ரேலுடனான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. அதாவது ஈரானும் எதிர்ப்பு அச்சுக்களும் பலஸ்தீனிய போர்முனையை முழுமையாக ஆதரித்தார்கள். ஹமாஸுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் ஈரானும் எதிர்ப்பு அச்சுக்களும் முழுமையாக வழங்கினார்கள். எனவே இவற்றை தடுத்து நிறுத்துவதற்காகவும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுக்களை பலவீனப்படுத்துவதற்காகவும் பலஸ்தீனிய போராளிகளை பலவீனப்படுத்துவதற்காகவும் சன்னி ஷியா முருகல் நிலையை ஏற்படுத்துவதற்கான சன்னி ஷியா பிரச்சனையை தோற்றுவிப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சன்னி ஷியா பிரச்சனை ஏற்பட்டால் மாத்திரமே பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுக்களையும் ஈரானையும் பலவீனப்படுத்த முடியும் என்றும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் 2008ஆம் ஆண்டு எகிப்தினுடைய தலைமையில் இந்த வேலை திட்டங்களை ஆரம்பித்தார்கள். மேலும் இந்த காரணத்தினை பயன்படுத்தி சன்னி நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தி ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவதற்கும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்கள். எனவே இதற்கமைவாகவே 2008ஆம் ஆண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் எகிப்தினுடைய தலைமையில் இஸ்ரேலுக்கும் சன்னி நாடுகளுக்கும் இடையிலான கூட்டமைப்பை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த வேலை திட்டத்தினுடைய ஆரம்ப கட்டமாகவே சிரியாவுக்குள் ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு போரை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற சூழ்ச்சி திட்டங்களும் முழுமையாக வடிவமைக்கப்பட்டிருந்தன. மேலும் இதற்கான ஆதாரங்கள் விக்கிலீக்ஸிலும் வெளியிடப்பட்டிருந்தன. அதாவது சிரியாவினுடைய உள்நாட்டு போரை இவர்கள் ஒரு மிகப்பெரிய பொறியாக பயன்படுத்திக் கொண்டார்கள். அதாவது சிரியாவினுடைய உள்நாட்டு போர் என்பது அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் வைக்கப்பட்ட மிகப்பெரிய பொறியாகும். இந்த பொறியிலே அனைவரும் சிக்கி மத்திய கிழக்கு பிராந்தியம் சிதைக்கப்பட்டு பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுக்களும் ஈரானும் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இவர்களுடைய மிக முக்கியமான திட்டமாகவும் அமைந்திருந்தது.
அடுத்து 2017ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதற்கு பின்பு பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்க்கட்சிகளுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற வேலை திட்டங்கள் மும்முரமாக ஆரம்பிக்கப்பட்டன. இதன் விளைவாக 2018ஆம் ஆண்டு ஈரானுடைய அணுசக்தி திட்டம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட JCPOA ஒப்பந்தத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் கிழித்தெறிந்தார். மேலும் ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளையும் விதித்தார். அத்தோடு 2018ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்பின் வழிகாட்டு இஸ்ரேல் பல அரபு நாட்டு தலைவர்களை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொள்வதற்கு ஆரம்பித்தது. பலஸ்தீனிய போர் முனைக்கு எதிராகவும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் நாங்கள் அனைவரும் அணிதிரள வேண்டும் என்கின்ற சிந்தனையை ஒட்டுமொத்த அரபு நாடுகளிலும் முழுமையாக விதைத்தார்கள். இதன் ஆரம்பமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பிரதிநிதிகளும் ஒன்றிணைந்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டார்கள். டொனால்ட் ட்ரம்பும் சவுதி அரேபியாவுடைய தலைமைகளுடன் நேரடியான கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார். இதைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையில் மிக முக்கியமான இராணுவ ஒத்துழைப்பு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. மேலும் 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் போலாந்திலே மிகப்பெரிய மாநாடு ஒன்றும் நடைபெற்றது. பலஸ்தீனிய போர் முனைக்கு எதிராகவும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் நாங்கள் மிகப்பெரிய கூட்டமைப்பு ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற துணைப்பொருளுக்கு கீழாலேயே போலாந்தினுடைய தலைநகரான வார்சோவில் டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் இந்த மிகப்பெரிய மாநாடு நடைபெற்றது. பலஸ்தீனிய போர் முனைக்கு எதிராகவும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் எதிர்காலத்தில் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய தேவையையும் டொனால்ட் ட்ரம்ப் குறித்த மாநாட்டிலே வலியுறுத்தி இருந்தார். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதமளவில் ஆப்ரஹாம் உடன்படிக்கையை வெளியிட்டார். ஆப்ரஹாம் உடன்படிக்கை தொடர்பாகவும் இஸ்ரேலுடனான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் வெளிப்படையான அறிக்கைகளை வெளியிட்டார். இஸ்ரேலும் அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து ஒரு புதிய மத்திய கிழக்கு பிராந்தியத்தினை உருவாக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை ஆப்ரஹாம் உடன்படிக்கையின் மூலம் சர்வதேசத்திற்கு வெளிப்படுத்தினார். மேலும் இதன் ஆரம்பமாக இந்த ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் ஐக்கிய அரபு அமீரகமும் பஹ்ரைனும் இணைந்து கொண்டது. பிறகு இவர்களோடு மொரோக்கோ நாடும் இணைந்து கொண்டது. மேலும் சூடானும் இணைந்து கொள்வதற்கான ஆர்வத்தினை வெளிப்படுத்தி இருந்தது. இருப்பினும் சூடானினுடைய உள்நாட்டு போரானது ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இருந்த சூடானை முழுமையாக வெளியேற்றியது. அதே நேரம் இந்த ஆப்ரஹாம் உடன்படிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததற்கு பிறகு அதிகளவான அரபு நாடுகள் இஸ்ரேலுடனான உறவுகளை வலுப்படுத்த துவங்கின. சவுதி அரேபியா மற்றும் இன்னும் ஏனைய முக்கியமான அரபு நாடுகள் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் வெளிப்படையாக இணைந்து கொள்வதாக அறிவிக்காவிட்டாலும் மறைமுகமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான உறவுகளை வலுப்படுத்தினார்கள். இதன் விளைவாகவே 2023ஆம் ஆண்டின் ஆரம்ப பகுதியில் இந்தோ மிடில் ஈஸ்ட் யூரோப் கொரிடோர் என்கின்ற வர்த்தக பாதை திட்டம் உருவாக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு இந்தியாவிலே நடைபெற்ற G20 மாநாட்டிலேயே இந்த வர்த்தக பாதைக்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. மேலும் இந்த கலந்துரையாடல்களில் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இந்தியாவுடைய பிரதிநிதிகளும் அமெரிக்காவுடைய பிரதிநிதிகளும் ஒன்றிணைந்து மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வழியாக சவுதி அரேபியா வழியாக ஜோர்டான் வழியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை அடைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலிருந்து ஐரோப்பாவை சென்றடையக்கூடிய ஒரு வர்த்தக பாதையாகவே இந்த இந்தோ மிடில் ஈஸ்ட் கொரிடோர் வர்த்தக பாதை காணப்படுகின்றது. இந்த வர்த்தக பாதையானது சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இயல்பாக்கத்தினுடைய மிகப்பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுகின்றது. எனவே இப்படியான நிலைமையிலேயே 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அல்-அக்ஸா வெள்ளப்போரும் ஆரம்பிக்கப்பட்டது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான உறவுகளை இயல்பாக்கி புதிய மத்திய கிழக்கு பிராந்தியத்தினை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய சூழ்நிலையிலேயே அரபு நாடுகளுடைய சூழ்ச்சி திட்டங்கள் தொடர்பாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய சூழ்ச்சி திட்டங்கள் தொடர்பாகவும் ஒட்டுமொத்த உண்மைகளையும் சர்வதேசத்திற்கு வெளிப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த அல்-அக்ஸா வெள்ளப்போரும் ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது 22 மாதங்களாக காசாவிலே போர் நடைபெற்று வருகின்றது. ஆனால் இன்னும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் காசாவிலே எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியவில்லை. 22 மாத காசாவின் யுத்த காலத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய இழப்புகளையும் சந்தித்துள்ளது. இராணுவ ரீதியாக மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து காசாவிலே எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாத நிலைமைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தள்ளப்பட்டுள்ளது. அதே போன்று கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற 12 நாள் போரானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அடுத்த கட்ட தோல்வியையும் உறுதிப்படுத்தியது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல்களை அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. எனவே இவை அனைத்தும் பலஸ்தீனிய போராளிகளும் எதிர்க்கட்சிகளும் ஈரானும் மிகப்பெரிய பலத்துடன் காணப்படுகின்றார்கள் என்பதனை உறுதிப்படுத்தியது. எனவே தற்போது காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்க வேண்டும் என்கின்ற தேவையும் ஏனைய எதிர்ப்பற்றுக்களையும் முழுமையாக பலவீனமாக்க வேண்டும் என்கின்ற தேவையும் ஈரானை முழுமையாக முடக்க வேண்டும் என்கின்ற தேவையும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் காணப்படுகின்றன. ஹமாஸுக்கு எதிராகவும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராகவும் ஏனைய எதிர்ப்பற்றுக்களுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் சவுதி அரேபியா மற்றும் ஏனைய அரபு அடிமை நாடுகளையும் முழுமையாக களமிறக்கி இவர்களை முழுமையாக பலவீனப்படுத்த வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் காணப்படுகின்றன. இதனால் தான் தற்போது டொனால்ட் ட்ரம்ப்
ட்ரம்ப் மீண்டும் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் ஆப்ரஹாம் உடன்படிக்கையை விரிவாக்குவதற்கான வேலை திட்டங்களை அவசரமாக ஆரம்பித்தார். ஹமாஸையும் ஏனைய எதிர்க்கட்சிகளையும் ஈரானையும் நாங்கள் முழுமையாக முடக்க வேண்டுமாக இருந்தால் அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தி பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராகவும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் இந்த ஆப்ரஹாம் கூட்டமைப்பை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற திட்டத்தினை டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் தற்போது களமிறக்கியுள்ளார்கள். இதற்கமைவாக இந்த வருட இறுதிக்குள்ளே 6 தொடக்கம் 10 வரையிலான அரபு நாடுகள் இந்த ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்ளப் போகின்றன. மேலும் இவர்களுக்கு மேலதிகமாக அசர்பைஜானும் மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய கசகஸ்தான் போன்ற நாடுகளும் இந்த ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்ளப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கான ஒட்டுமொத்த வேலை திட்டங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றன. அத்தோடு இந்த ஆப்ரஹாம் உடன்படிக்கையின் மூலமாக ஆப்ரஹாம் கூட்டமைப்பினுடைய விரிவாக்கத்தின் மூலமாக பலஸ்தீனிய போராளிகளும் எதிர்க்கட்சிகளும் ஈரானும் முழுமையாக அளிக்கப்படுமா என்கின்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. உண்மையில் இந்த ஆப்ரஹாம் உடன்படிக்கையினுடைய விரிவாக்கம் அரபு நாடுகள் இந்த ஆப்ரஹாம் உடன்படிக்கையிலே முழுமையாக இணைந்து கொள்வது பலஸ்தீனிய போராளிகளையும் எதிர்க்கட்சிகளையும் ஈரானையும் பலவீனப்படுத்த போவதில்லை. பலஸ்தீனிய போராளிகளையும் எதிர்க்கட்சிகளையும் ஈரானையும் அளிக்கப் போவதில்லை. இந்த ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்ளக்கூடிய அரபு நாடுகளே மிகப்பெரிய அழிவை சந்திக்கப் போகின்றார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் வரப்போகின்ற மிகப்பெரிய பேரழிவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மாத்திரம் அனுபவிக்கப் போவதில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு உறவுகளை வலுப்படுத்தி இருக்கக்கூடிய அனைத்து அரபு நாடுகளும் அனுபவிக்கப் போகின்றார்கள். ஆப்ரஹாம் உடன்படிக்கையினுடைய விரிவாக்கம் மத்திய கிழக்கிலே அமைதியை ஏற்படுத்துவதற்கான விரிவாக்கம் அல்ல, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் தலைகீழாக புரட்சி போடுவதற்கான விரிவாக்கமாகவே மாறப்போகின்றது. இந்த ஆப்ரஹாம் உடன்படிக்கையிலே இணைந்து கொள்ளப் போகின்ற துரோகிகள் அனைவரும் மிகப்பெரிய பேரழிவையே எதிர்நோக்கப் போகின்றார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.